Hello guys, Boruto 2 Vortex 18 chapter full leak ஆயிருச்சு. So இன்னைக்கு அந்த தான் வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்பாயிலர்ஸா தான் இருக்க போகுது. அதோட வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. வீடியோ செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி ஓகே, இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல சுமீரி வந்து ஆமடோட லேப்குள்ள என்டர் ஆறா. எல்லாரும் போன சாப்டர் ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த சாப்டர்ல வந்து கவாக்கி வந்து ஆமடோவை கழுத்தோட சேர்த்து பிடிச்சி செவத்துல வச்சுட்டு அண்ட் என்னோட லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இந்த லாக் பண்ணி வச்சிருக்கலாம் எடுத்து விடுன்ட்டு. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே சுமீரி வந்து லேப் வந்து ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி கவாக்கி வந்து ஆமடோவை செவத்தோட சாத்தி வச்சிருக்கிறத பார்த்து அவ வந்து ஷாக் ஆயிடுறா. சுமுரி உள்ள வந்து ஷாக் ஆகிருக்கிறத பார்த்த கவாக்கி, பயப்படாத சுமுரி, நான் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கேன், இது நாங்க ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்கோம், சோ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்றான். சுமுரி கிட்ட சொன்னோடனே அப்படியே ஆமடோ பக்கம் திரும்பி ஆமடோ கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமடோ ஹானஸ்டா பதில் சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ என் உடம்ப வச்சு எவ்வளோ விளாண்டு இருக்கலாம், சோ வந்து இனிமே அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சோ வந்து அட்டாக் ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் நீ லாக் போட்டு வச்சிருக்கல, அதை எடுத்து விட்டுரு. சப்போஸ் நீ இப்ப எடுத்து விட மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா நீ எனக்கு இதுக்கு மேல தேவையில்லை, சோ நான் அவனை வந்து கொன்றுவேன், சோ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சுமீரி பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாம அப்படியே நின்றுட்டு இருக்கா கவாக்கிக்கின்ட்டு. ஆமடோ வந்து சைலண்டாவே இருக்கான். கவாக்கி சொல்ல ஆரம்பிக்கிறான், என் கண்ணை பாரு, நான் வந்து கண்டிப்பா இதை செய்வேன், சரியா, வேணும்னா நீ ஏதாச்சும் முயற்சி பண்றனா பண்ணி பார்த்துக்கோ, ஆனா உன் முடிவை நீ கரெக்டா எல்லாம் யோசிச்சு எடு அப்படின்னு சொல்றான் ஆமடோ கிட்ட கவாக்கி. அப்புறம் ஆமடோ சொல்றான், தூங்கு கவாக்கி அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே கவாக்கி வந்து அப்படியே அவனோட மென்டலி ஸ்டேபிள் இழந்து அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். கவாக்கி மாட்டியானோடனே ஆமடோ பொடி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுமிரி சொல்றா, இது டெல்டா கிட்ட யூஸ் பண்ண மாதிரியே சேம் மூவ் தானே, இதுதான் கவாக்கியோட ஷெலன் கமாண்டா அப்படின்றா. அப்புறம் ஆமடோ சொல்றா, சரியான டைம்ல வந்து சுமிரி வா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இவனை நவுத்தி வைக்கணும் அந்த பக்கம் அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம சாரதா குரூப் கிட்ட காட்டுறாங்க. மிட்சுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்து யோடா, அதோட அங்க பக்கத்துல கத்தி வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா பையன், அவன் பேரு வந்து அரையா. பேர் எல்லாம் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல, சோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரியூ சாரதாவை பார்த்து கேட்கறான், ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸோ வந்து சாரதா சொல்றா, மன்னிச்சிடுங்க, கேர்ள்ஸ் எல்லாம் எப்பயும் இப்படிதான் செய்யாதான் இருப்போம் அப்படின்னு சொல்றா. யோடா ரியூவை ஒரு மாதிரி பாக்குறத பார்த்துட்டு தான் ஆக்சுவலி அந்த இடத்துல சொல்லியிருக்கான், ரியோ கேட்டிருக்கான். ஸோ வந்து ஆரையா வந்து சொல்றான், அமைதியாரு, நீ இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ அவளும் வந்து சைலண்ட் ஆயிடுறா. தென் மிட்சுரி சொல்றான், சரி இருக்கட்டும், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம். அதோட இந்த சீன் கட் ஆகி அடுத்து வந்து நம்ம கோனஹாமரு கிட்ட காட்டுறாங்க. கோனஹாமரு மட்சுரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஷியோரா தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து நல்லா தான் இருக்க, ஜஸ்ட் தட்ஸ், இது வந்து ஒரு எமோஷன்ஸ் தான், ஸோ இதெல்லாம் அவ்வளோ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துற மாதிரி சொல்றான். ஸோ வந்து மட்சுரி சொல்றா, எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி இவ்வளோ நர்வஸ் ஆகிட்டு, ஆனா நம்ம பேசினதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. தென் நான் போன வீடியோல வந்து ரிலீஸ் ஆன ஸ்னீக் பீக்கை வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயம் தான் இங்கே நடக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அரைச்சமாவே திருப்பி இறக்க வேணான்ட்டு. மிட்சுரி வந்து கோனஹாமரு கிட்ட அவன் ஃபீலிங்கை வந்து கொஞ்சம் இதாக சொல்ல ட்ரை பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோனஹாமரு அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோனஹாமருவை பார்த்து நான் உன்னை வந்து கோனஹாமருக்கு அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறான். ஸோ கோனஹாமருக்கும் வந்து பார்க்குறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் வந்து கோனஹாமரு வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். நருட்டோவோட சின்ன வயசுல இருந்த அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் தான் அது. ஸோ அங்க அவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்துருக்காங்க, அதை காட்டுறாங்க. அதுல சின்ன வயசா இருக்கிற மாட்சுரி வந்து சொல்றா, கோனஹாமரு இங்க தான் இருக்கான், இங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றா. ஸோ அதோட அங்க கட் ஆகுது. நம்ம மாட்சுரி வந்து கோனஹாமருக்கு என்னாச்சு, ஏன் அப்படியே இருக்கீங்க சில மாதிரி அப்படின்னு கேட்கறா. இது வந்து ஆக்சுவலி ரியல் டைம். ஓகே, ஃபிளாஷ்பேக் விட்டு வெளியே வந்துட்டாங்க. கோனஹாமரு சொல்றான், இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து சீனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியோ கிட்ட காட்டுறாங்க. ரியோ கேட்குறான், பொருட்டோ இங்க இருந்ததுக்கான ஆதாரம் இங்க இருக்காமே, அது எங்க அப்படின்னு கேட்கறான். ஸோ வந்து சாரதா சொல்றான், அது வந்து நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா.
அதுக்கப்புறம் ரியூ வந்து அப்புறம் அயன் சாண்டை யூஸ் பண்றான். ஸோ அதை பார்த்து சாரதா கேட்கறா, ரியூ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். ஸோ ரியூ சொல்றான், இதுதான் அயன் சாண்டு, இதை நான் யூஸ் பண்ணி இதை இந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு இந்த இடத்துல இந்த பீப்புள்ஸை வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன் இங்க யார் இருக்கா அதெல்லாத்தையும். ஸோ வந்து நீ கொஞ்சம் நவுந்து நிக்கிறியா, ஸோ நான் சீக்கிரமே வந்து பொருட்டோ இங்க எங்கேயாச்சும் இருந்தானா அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரியூ ஒன்ன கவனிக்கிறான். யோடாசனை பார்த்துட்டு, யோடாசன் நீ வந்து அதாவது உன்கிட்ட நான் ஒரு வெறியை சென்ஸ் பண்றேன். ஸோ நீ என்னையே பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு ரத்த வெறியோட. ஸோ ஏன் நீ என்ன அப்படி பார்க்குற, நீ நார்மலாக கூட பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ வந்து யோடா சொல்கிறா, என்னை கண்டுக்காத, நான் அப்படிதான், நான் ஒரு ஷினோபி தெரியும்ல அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மிட்சுக்கி சொல்கிறான், ஹே ரியூக்கு இதெல்லாம் கண்டுக்காத, நம்ம இப்போ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க போகிறோமா என்ன, பொருட்டோ வந்து உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி. ஸோ வந்து அவனை கண்டுபிடிச்சதே கொல்லணுன்ற ஐடியாவில் தான் நாங்களும் இருக்கோம். ஸோ வந்து அதனால தான் நீ இப்போ எங்கள் கூட இருக்க அப்படின்னு சொல்கிறான். ரியூக்கு ஏன் வந்து அவனை துரத்திட்டு இருக்கான்னு. ஏன் அவனை இப்போ துரத்தை தேடி வந்திருக்காங்கன்னா, ஏன்னா அவனுக்கு வந்து எனக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு வந்து த்ரோன் சோலை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சாரதா வந்து கேட்குறான், எனது த்ரோன் சோலா அப்படின்னு. ரியூ சொல்கிறான், ஆமாம் அதோட அதர் திங்ஸ் கூட இன்னும் சிலது கூட அவன் ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கான். அண்டு வந்து எங்களோட லைஃபுக்கு வந்து அவன் த்ரெட்டாக இருக்கான். ஸோ அதனால அவன் கண்டிப்பாக செத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்னோட லீடர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாரதா சொல்கிறா, த்ரோன் சோல் பற்றி பொருட்டோ ஏதாச்சும் மென்ஷன் பண்ணானா, சொல்லு ரியூ, அந்த த்ரோன் சோல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு பொருட்டோ எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகி அடுத்து கவாக்கியை காட்டுறாங்க. கவாக்கி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கிறான். ஆமடோ பக்கத்திலே நின்றுட்டு பொறுமையா இருக்கு கவாக்கி, நான் சொல்றத கவனி, எனக்கு புரியுது நீ சொல்றதெல்லாம், அந்த பீஜூஸ்லாம் கண்டிப்பா வந்து ஒரு த்ரெட்ஸ் தான், ஆனா அதுல எப்படி எதிர்க்கிறதுன்றது இன்னும் நம்மளுக்கு தெரியாது, அதை யாராலையும் இதுவரை எதிர்க்கவும் முடியல. நீ அவங்களோட இன்னும் நல்லா சண்டை போடுறதுக்காக நான் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் போடுவேன், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஆமடோ அவனோட கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, இந்த டெல்டான்னு இருக்கால, அவள் தான் வந்து என்னோட பொண்ணு, அவளை தான் நான் வந்து காப்பி பண்ணி டெல்டாவை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மொத்த கோல் என்னன்னா இதுதான், இந்த கர்மா வச்செல்லாம் என் பொண்ணை வந்து உயிரோட கொண்டு வரதுக்கு தான் எனக்கு அந்த முயற்சியில் தான் நான் இறங்கியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஆசை தான் இருக்குது. அவளும் நானும் திருப்பி இந்த உலகத்தில் வந்து வாழணும் இன்னும் ஒரு தாட்டி. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ நான் இது வந்து கடவுளோட கைக்கு தான் விட்டுருக்கேன். ஸோ அதுக்காக இந்த கர்மாவை யூஸ் பண்ணுறேன். உனக்கு புரிஞ்சிச்சா கவாக்கி நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் அந்த மாதிரி தான் உனக்கு ஒரு கர்மாவை வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன், என்னோட பொண்ணோட டேட்டாஸை வச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து என்னோட ஆசையை வந்து நிறைவேற்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இவ்வளோதான் என்னோட கண்டிஷன்ஸ் ஆஃப் கவாக்கி அப்படின்னு சொல்கிறான். கவாக்கி சொல்கிறான், நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னது தான், இந்த மாதிரி உன் பொண்ணு வந்து திருப்பி வரதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஸோ ஆனால் வரப்பா வந்து ஒரு ஓட்ஸுக்கியாக மாறி வந்தானா கண்டிப்பாக நான் அவளை கொல்லுவேன் அந்த இடத்துல வச்சு, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமடோ சொல்கிறான், மில்லியனில் ஒரு சான்ஸ் தான் இருக்குது இப்படிலாம் நடக்க. ஒருவேளை அப்படி நடந்தா நீ வந்து கண்டிப்பாக வேற வழி இல்லை, நீ கண்டிப்பாக வந்து நீ நினைக்கிறத பண்ணிக்கோ. ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்து செத்து போயிடாத கவாக்கி அவங்க கூட சண்டை போட்டு அப்படின்னு சொல்கிறான். உன்னோட கண்டிஷன்ஸ்க்கு நான் எப்பயுமே இதனால் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆம்டோ வந்து என்னது அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஸோ வந்து கவாக்கியை வந்து சீக்கிரமா என்னோட பவர்ஸை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணு, நான் சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும், இன்னொரு எதிரி இதே மாதிரி பவர்ஃபுல்லாக உருவாகிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும், ஸோ அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், சீக்கிரவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் எடுத்து விடுன்ட்டு. ஆமடோ சொல்கிறான், ப்ளீஸ் கவாக்கி நான் சொல்கிறத கேளு கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறான். கவாக்கி சொல்லிட்டான், இதுதான் என்னோட ப்ரியாரிட்டி சரியா, அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. உன் பொண்ணுக்கு வந்து என்னோட கர்மாவை கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஆனால் ஒருவேளை ஓட்ஸுக்கி ஆனானா அவளை நான் கண்டிப்பாக கொன்றுவேன் அவ்வளோதான் அப்படின்றா. அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் கவாக்கி. ஆமடோ சொல்கிறான், புரிஞ்சுக்கோ கவாக்கி, நீ இப்போ இருக்கிறதுல வந்து இப்போ நான் வச்சிருக்கிற செட்டிங்ஸில் வந்து நீ வந்து உன்னோட ரீஜென்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ வந்து நீ வந்து இப்போ ஒரு இம்மோர்ட்டலாக இருக்க. ஆனால் வந்து ஒருவேளை நான் உன்னோட மற்ற ஸ்கில்ஸில் இன்க்ரீஸ் பண்ணனா இந்த ஸ்கில் வந்து கம்மியாயிரும். இந்த ஸ்கில் கம்மியாச்சுன்னா உன்னோட ரீஜென்ரேட்டிவ் கம்மியாச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ உயிரோடு இருப்பியா மாட்டியான்றதை வந்து எனக்கு தெரியாது அவங்க கிட்ட அடி வாங்கி. ஸோ புரிஞ்சுக்கோ கவாக்கி, என்னோட பொண்ணோடதும் அப்புறம் என்னோட ஆசையும் வந்து கனவாகவே போயிடும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். கவாக்கி சொல்கிறான், நான் சாவறேனா உயிரோட இருக்கனான்றதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவையில்ல நான் அவங்கள கொல்ற அளவுக்கு பலசாலி ஆகணும் அவ்வளோதான், நீ என்னை பற்றி கவலைப்படாத ஆமடோ,
நான் அந்த மிருகங்களை கொன்னாகணும்னா நான் அவனுங்களோட பெரிய மிருகமா மாறிதான் ஆகணும். எனக்கு இது சயின்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆமடோ, ஆனா இந்த பிரபஞ்சத்திலேயே நான் தான் பலசாலியா இருக்கணும். என்ன அந்த மாதிரி மாத்து. நீ என்ன அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் இந்த சிஞ்சூஸு கோடு பொருட்டோ இவங்க எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் கொல்லுவேன். அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் நீ உன் பொண்ணோட சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே இங்க சீன் கட் ஆகி நம்ம கோனஹாமரு கிட்ட காட்டுறாங்க. மாத்சுரி கோனஹாமரு கிட்ட சொல்றா, என்னோட பெஸ்ட் டே இன்னைக்கு தான். நான் ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழல, எனக்கு வந்து ரொம்ப எங்கு தான் எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டே. இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்னோட ரொம்ப நேரம் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நேரம் உன்னோட பேசியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சு விழுறா. கோனஹாமரு வந்து அவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஏய் நிறுத்து, நீ இனிமேல் என்ன அப்படி கூப்பிடாத, எனக்கு அது பிடிக்கல கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு வந்து மாத்சுரி ஏன் அப்படின்னு கேட்குறா. கோனஹாமரு சொல்றான், என்ன அந்த மாதிரி கூப்பிடுற தகுதி கொண்டவங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான். எனக்கு இது வந்து ஏதோ வியர்டா ஃபீல் ஆகுது, எனக்கு இது பிடிக்கல. ஸோ வந்து நீ என்ன பிளெயினா வந்து கோனஹாமரு அப்படின்னு மட்டும் கூப்பிடு அப்படின்றான். மாத்சுரிக்கு பாசிட்டிவா ஏறுது, ஒரே ஒருத்தர் தானா, யார் அந்த ஒருத்தி அப்படின்னு கேட்குறா. கோனஹாமரு சொல்றான், இதை பத்திலாம் பேச வேணாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதை ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் மாத்சுரி சொல்றான், ஓ அப்படியா, ஆஹா நீ அந்த இவங்க வந்து பிஜுசா மாறி இருக்கால, ஆக்சுவலி இந்த மாத்சுரியா இருக்கால. ஸோ வந்து இவன் நார்மலா இருந்த டைம் இருக்குல்ல, ஸோ அந்த இவளை தான் வந்து இவனுக்கு பிடிச்சிருக்கா, நீ அவளை தானே சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லு யார் அந்த பொண்ணு, நீ உனக்கு பிடிச்ச பொண்ணு யார் அவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாரிச்ச வாய் வளருது கேட்கறா. அங்க சீனை கட் பண்ணி நம்ம ரியோ கிட்ட காட்டுறாங்க. ரியோ வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த த்ரோன் சோல் தான் எங்களுக்கு ஹார்ட் மாதிரி, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் அவ்வளோக்கா நாலேஜ் இல்லை அதை பத்தி அப்படின்னு சொல்றான். சாரதா யோசிக்கிறா, த்ரோன் சோல், ஓ இது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த அதே மாதிரி தானே அப்படின்றான். அந்த அரியான் இது வந்து அப்படின்றான். அந்த யோடான்ற புள்ள என்ன பண்றா, த்ரோன் சோலா அப்படின்னு சொல்லிட்டு போறான் நம்ம ரியோ கிட்ட. நம்ம ரியோ சொல்றான், சரி ஓகே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம், இதை பத்தி பேசுறதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ வந்து ஆரியா இருக்கால, யோடாவை பிடிச்சி நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்றான். ஸோ அதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இந்த சாப்டர் ரியலி ஃபன்னியா போயிருக்கோம். நம்ம கோனஹாமரு வேற மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு, பாவம் அவன் தான் இருக்குல்ல பாவம் இந்த சாப்டர்ல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைஃபிஷ் ஸ்டுடியோ இருக்க எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ஸ். மற்ற எல்லா வீடியோஸும் பாருங்க, எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.